இப்போ சாலை பாதுகாப்பு பொறுத்தவரைய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தெளிவாக ஒன்றுலேருந்து அதோடைய செக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது வாகனத்தை இயக்கும்போது வாகன ஓட்டிக்கு வாகன ஓட்டுநர் லைசன்ஸ் இருக்கணும் முறையாக. இது இந்த வாகனத்தை ஓட்ட போகக்கூடிய நபருக்கு வந்து அந்த வாகனத்தை இயக்கும்போது சாலை வந்து பாதுகாப்பானதாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி வந்து குண்டும் குழியுமாக இருக்குது அப்படின்னு. இந்த குண்டும் குழியுமாக இருக்க சாலைகளை வந்து யார் செய்யணும்னா 3 டயர் இருக்குது. அதாவது சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கீழே வந்து ஊரக பகுதியில் ஊராட்சி, மேலே வந்து நகராட்சி, அதுக்கு மேலே மாநகராட்சி. இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஜினியர்ஸ் தான் அந்த சாலையை செப்பனிட்டு கொடுக்கணும். இப்போ செப்பனிட்டு கொடுக்குற கான்ட்ராக்டை வந்து டெண்டர் மூலமாக கால்ஃபார் பண்ணுவாங்க. இப்போ டெண்டரில் கால்ஃபார் பண்ணிவிட்டு அவங்க தான் அந்த சாலையை செப்பனிட்டு கொடுப்பாங்க. இந்த சாலை செப்பனிட்டு பணியை பூரா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாலையோட மெயின்டெனன்ஸையும் அவங்களே பார்க்கணுங்கிறது தான் அவங்களுக்கு ரூல். இப்போ இந்த பள்ளம் மேடு இருக்குங்கிற விஷயத்த நம்ம பப்ளிக் தான் போய் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம சாலைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தனியாக ஆப் கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் சாலை எங்கே பள்ளமாக இருக்கோ, இப்போ நான் போகிற சாலையில் பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா 4 ஃபோட்டோ எடுத்து உடனே டைரெக்டாக நான் வந்து அந்த ஆப்பில் ஏற்றிட்டேன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா 72 ஹவர்ஸில் அந்த ரோடு செட் பண்ணிட்டு கொடுக்கணுங்கிறது தான் அந்த ரூலை ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க.